வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மீனவர் சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி தமிழகத்தில் இருந்து கோரிக்கை வந்துள்ளதா? அப்படியானால் அதன் நிலை என்ன? அது குறித்து ஏதேனும் மனுக்கள் மத்திய அரசுக்கு வந்துள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை இணையமைச்சர் துர்கா தாஸ் உய்கே எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது தொடர்பான எந்த ஒரு பரிந்துரையும் தமிழக அரசிடம் இருந்து மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகத்திடம் நிலுவையில் இல்லை என்றும், சமுதாயங்களிடம் இருந்து இது தொடர்பாக ஏதேனும் கோரிக்கை மனுக்கள் வந்தால் அவை உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஏனெனில் மாநில அரசின் பரிந்துரையே பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கு முதல் நிபந்தனை என்றும் தெரிவித்தார். ஒரு சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட நடைமுறையை வகுத்துள்ளது. அதன்படி எந்த ஒரு சமுதாயத்தையும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றால் முதலில் அந்த பரிந்துரை சம்பந்தப்பட்ட மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச நிர்வாகத்திடம் இருந்துதான் வர வேண்டும். மாநில அரசிடம் இருந்து வரும் பரிந்துரைகள் தேசிய பழங்குடியினர் ஆணையம் மற்றும் இந்திய பதிவாளர் ஜெனரல் ஆகியோரால் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். பரிந்துரை ஏற்கப்படாவிட்டால் கூடுதல் தகவல்களை பெற்று மாநில அரசு அதனை மீண்டும் பரிசீலனைக்கு அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர் சமூகங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகத்தில் பல்வேறு மீனவர் அமைப்புகள் மற்றும் அரசியல் தலைவர்களால் அவ்வப்போது வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த பட்டியல் மாற்றம் மாநில அரசின் பரிந்துரையின் மூலமாகவே தொடங்கப்பட வேண்டும் என்பதை மத்திய அரசின் பதில் தெளிவுபடுத்தியுள்ளது.